வணக்கம். என்எஸ்சி சிஇஓ ஒரு ட்ரம்ப் டாரிஃப் வரிகளை போட்டிருக்காருல, அதுக்கு மார்க்கெட்டோட ரியாக்ஷன் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் இந்திய மார்க்கெட்டை பொறுத்தவரை நல்லதே நடக்கும் என்று எதிர்பார்க்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ட்ரம்ப் டாரிஃபுக்கு பிறகு மார்க்கெட் இவ்வளோ ரீசைலன்ஸ், பொறுமையாக இருக்க என்ன எதனால் அப்படின்னு கேட்கும்போது, கோவிட் நடந்தப்போ ஃபஸ்ட் டைம் நடந்தப்போ மார்க்கெட் 40% விழுந்துச்சு. அதே சமயம் திரும்பி கோவிடை பற்றி நிறையா நியூஸ் வந்தப்போ மார்க்கெட் விழ ஆரம்பிக்கலை, ஏறிச்சு. அதனால் இவர் ட்ரம்ப் ஜனவரி கடைசியில் பதவி ஏற்றார். ஆனால் இவர் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு நியூஸ் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அதுக்கு மார்க்கெட்டு ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஆனால் இப்போ அவர் சொல்கிற இதுக்கெல்லாம் மார்க்கெட் எல்லாம் என்ன பண்ணுது, அது ப்ரைஸிங் பண்ணிடுது. அதாவது ஆல்ரெடி டிஸ்கவுண்டட் அப்படிங்கிற மாதிரி பண்ணிடுது. அப்படி 1% மார்க்கெட்டு விழுந்ததை பற்றி கேட்கும்போது, மார்க்கெட்டு இன்றைக்கி 1% விழுந்துச்சு. ஆனாலும் அது ட்ரம்ப் என்னென்னா அங்கும் இங்கும் அலைப்பாயிறாரு. அப்புறம் இவர் ஏதோ ஒன்று செய்கிறாரு. அப்புறம் என்ன பண்ணுறாரு, டேக்ஸ் பேக் அதை உடனே திருப்பி இது பண்ணிக்கிறாரு. அதனால் இதை நம்ம இந்தியாவுக்கு மட்டும் பண்ணுறாருன்னு நம்ம நினச்சிக்கக்கூடாது. ஏன்டா இப்போ நம்ம அஃபெக்டட் பார்ட்டி, நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம். ஆனால் இவர் எங்கே ஹீஸ் ட்ரபிளிங் எவ்ரி ஒன், எல்லாத்தையும் யூரோப்பியன் யூனியன், ஜப்பான், கொரியா எல்லாத்தையுமே, ஈவன் அதை நம்பின அவங்களோட நாடுகளை கூட அவர் முதுகில் குத்திருக்கிறாரு அப்படிங்கிறார். சிஓ என்ன சொல்கிறாருன்னா, என்எஸ்சி சிஓ, இந்தியாஸ் டோட்டல் எக்ஸ்போர்ட் பேஸ்கெட் 2 years இன் சம் வேஸ் லார்ஜ்லி டிபெண்ட் ஆன் சர்வீசஸ் இது ஐடி, இது மாதிரி ஐடி கம்பெனிஸு, பிபிஓ, இந்த மாதிரி இதெல்லாம் இப்போதைக்கு பாதிக்கப்படலை. ஒன்லி மர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட்ஸ் ஆர் இந்த இது டெக்ஸ்டைல், இது ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி, அப்புறம் இந்த எஸ்எம்பி கம்பெனிஸு இதெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு. இதனால் இதுகளுக்கு தான் பாதிப்பு அப்படின்னு சொல்கிறார்.